கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20, 21, 22 நான் உங்களுக்கு வாசித்து இந்த செய்தியை தருகிறேன். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளியாக தீர்க்குமானால், நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்தை விட பெரியவராக இருந்து என்று இந்த வேதம் சொல்கிறது. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் நாம் வருகின்ற பொழுது, தேவனிடத்தில் வருகிற பொழுது குற்றமில்லாத இருதயம் உள்ளவர்களாக நாம் ஒரு நாளும் வர முடியாது. ஆனால் வர வைக்க முடியும். தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன்! அவரை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு மகா பெரியவர். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், முதலாவதாக அதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய இருதயமானது, நம்முடைய மனச்சாட்சி என்று சொல்லுவோம் அல்லவா, அது இருதயத்தில் எழும்புகின்ற எண்ணம். இந்த இருதயமானது நாம் குற்றவாளிகள் என்று நம்மை தீர்க்கக்கூடாது. அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். குற்றவாளிகள் என்று நம்முடைய இருதயம் தீர்த்து விடக்கூடாது. அப்படி தீர்க்குமானால், நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக, இந்த இருதயத்தை உண்டு பண்ணினவர், இந்த கைப்பிடி அளவு இருக்கக்கூடிய இந்த இருதயத்தை உண்டு பண்ணினவர், நமக்குள் இங்கே வைத்திருக்கிறவர். தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அண்ட சராசரத்தில் காண்கின்ற விண்கோள்கள், இந்த பூமி, வானம், சூரியன், இந்த காண்கின்ற அனைத்து கடல்கள், காற்று, அனைத்தும் உண்டாக்கிய தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவராக இருந்து நம்மை அறிந்திருக்கிறார் என்பதை, இந்த இருதயமானது நாம் குற்றவாளிகள் என்று நம்மை தீர்த்து விடுமானால், அவரிடத்தில் நாம் எப்படி செல்ல முடியும்? அவரிடத்தில் நான் எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் அவரிடத்தில் எந்த வேண்டுதல்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றுதான் இங்கே அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே குற்றமற்ற இருதயம் உள்ளவர்களாக நான் காணப்படுவதற்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வருகின்ற பொழுது அவர்தாமே நம்முடைய இருதயத்தை குற்றமில்லாத இருதயமாக மாற்றுகிறார். எந்த ஒரு நற்கிரியைகளினாலும் நம்முடைய இருதயத்தை சுத்தமாக நம்மளால் மாற்ற முடியாது. எந்த ஒரு நற்கிரியைகளினாலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இருதயம் ஒரு நாளும் சுத்தமாகாது. அப்போ இருதயம் சுத்தமாக வேண்டுமென்றால் அவன்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று மலைப்பிரசங்கத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனிதன் இருதயத்தில் சுத்தமில்லாதவனாக இருந்து கொண்டு, நான் தேவனை தரிசித்து விட்டேன், அடிக்கடி நான் பரலோகத்திற்கு போகிறேன், அவர் இருப்பிடத்தில், அவர் எனக்கு முன்னாலே சேர் போடுகிறார், நான் உட்கார்ந்த அவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று எத்தனை டிவிகளிலும் எத்தனை பேருடைய கனவுகளிலும் இப்படி பலவிதமான காரியங்களை உலட்டுகிறார்கள், பிதட்டுகிறார்கள், என்னென்ன காரியமெல்லாம் செய்து கொண்டிருக்க. ஆனால் அவர்கள் வரங்களும் அதிகமாக செய்கிறார்கள், நோய்களை குணமாக்குகிறார்கள், இன்னும் பலவிதமான பலவீனமான காரியங்கள் அல்லது அவர் சொல்லுகின்ற காரியங்கள் போன்ற நடப்பைகளை எல்லாம் அவர் காட்டுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தாலும் தெரிந்து கொள்ளுங்கள், அப்படி இருதயம் சுத்தமில்லை என்றால் அவர்கள் என்னை தரிசிக்க முடியாது. இப்போ உதாரணமாக சொல்லுகிறேன். இப்படிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி, அவருடைய கட்சிக்காரனும் அல்லாமல் அவரை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ள முடியாது. அவர் முதலமைச்சர் மற்றும் மாத்திரம் தெரியும். ஆனால் பலவிதமான போலீஸ் ஸ்டேஷன்கள், இன்னும் பல ஆபீஸுகளிலே போய் தாங்கள் காரியங்களை செய்து முடித்து விடுவார்கள். ஏனென்றால் முதல்வர் அவருக்கு ரொம்ப வேண்டியவராக,
அவருக்கு ரொம்ப சிறப்பு மிக்கவராம், அவரோடு இருந்து ஒன்றாக சாப்பிடுகிறவராம், அவரை அடிக்கடி அவரிடத்தில் பேசுகிறவராம் என்று சொல்லி அந்த காரியத்தை அவருக்கு செய்து முடித்து கொடுப்பார்கள். இப்படித்தான் இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் கூட இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லி பிசாசுகளை பயப்பட வைப்பது அல்லது சில அற்புத அடையாளங்களை செய்வது கூட செய்து விடுகிறார்கள். இதற்கு இன்னொரு பக்கம் மறுபக்கம் இருக்கிறது. அதற்கு பின்னாலே ஒரு ஒரு புள்ளிக்காரன் இருந்து செய்கிறான், அது வேற பக்கம். ஆனாலும் கூட இந்த பெரியவரின் பெயரை சொல்லுகின்ற பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பெயரை சொல்லுகின்ற பொழுது பிசாசுகள் ஓடுகின்றன, பேய்கள் நடுங்குகின்றன, இவையெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவையெல்லாம் செய்கிற நீ கர்த்தரை தரிசித்திருக்கிறாயா? எந்த நாமத்தை சொல்லி பிசாசுகளை ஓட்டுகிறாயோ அந்த நாமத்துக்குரியவரை, அவரை நீ நேரடியாக தரிசித்திருக்கிறாயா என்றால் இருதயத்தில் உனக்கு சுத்த வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது அந்த பழமொழியை நாம் எண்ணி பார்க்கிற நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகள் இரண்டு, ஒன்று மனச்சாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி என்று சொல்வார். நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்முடைய இருதயம் நிச்சயமாகவே இருதயம் அறிய, உள்ளம் அறிய நாம் சில காரியங்களை செய்கிற பொழுது இந்த மனச்சாட்சி குறுகுறுத்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனிடத்தில் தைரியமாக, தேவனுடைய சமூகத்தில் தைரியமாக தங்களை நிலை நிறுத்திக் கொள்ள முடியாது, தைரியமாக ஜெபிக்க முடியாது. இப்படி பலவிதமான வேதனைக்குரிய காரியங்களால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் கூட அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களை பலவிதமான கோணங்களிலே சித்திரவதைப்படுத்துவது போல இன்றைக்கு ஆக்கிவிடுகிறார்கள். உனக்கு குணமாக வேண்டுமா, உனக்கு இந்த வியாதியிலிருந்து, இந்த பிசாசிலிருந்து உனக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமா என்றால் நீ செய், ஒரு 3 வாரம் ஒரு உபவாசம் போடு, ஒரு 3 மாதங்கள் நான் நடத்துகின்ற உபவாச கூட்டத்திற்கு வா என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். இவர்களும் ஆட்டுக்குட்டியை போல, அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல பத்தியகாரத்தனமாக இவர்களும் போய்கொண்டிருப்பார்கள். நான் ஒன்று கேட்கிறேன், உண்மை உள்ள ஊழியக்காரனாக உன் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருந்து நீ தேவனை தரிசித்துக் கொண்டிருப்பாயானால் அந்த சனப்பொழுதிலே நீ அவனுக்குள் இருக்கக்கூடிய பிசாசை உன் பார்வையில் அது வெளியே போய்விடும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை கடிந்து கொள்ளுகின்ற பொழுது அது வெளியே போய்விடும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்கிறதா என்றால் இல்லவே இல்லை. சபையாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அந்த பெண்களோ அந்த ஆண்களோ அவர்களுடைய தலையை பிடித்து கொண்டு அப்படியே மாவாட்டி கொண்டு தான் இருக்கிறார்களே தவிர, அதற்கு பின்பு ஏன் நீ போன வாரம் வரவில்லை, இப்போ பல பிசாசுகள் உனக்குள் ஏறிவிட்டதே என்று பித்தலாட்டம் போடுகின்ற, நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்களைப் போல் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு நிறைய நபர்கள் சபைகளிலே ஊடுருவிருக்கிறார்கள். அந்த உளுத்து போன அந்த ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ பாடல்கள், ஆடல்கள் போன்றவைகளை வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு தங்களை பம்பரமாக அப்படி சுற்றி கொண்டு ஒரு நாகரிகம் என்ற பெயரிலே பாப்பிசை, இன்னும் பலவிதமான ராக்கிசை, இதற்கென்று ஒரு பயிற்சிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு அதை சபைகளிலே ஆடி மற்றவர்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு ஊட்டி, அந்த கிளுகிழுப்பு எவ்வளோ நேரம் இருக்கிறதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் அவனுக்கு தலைவலி போனது போல் இருக்கும். ஆனால் அவனுக்கு உண்மையாக அவனுடைய இருதயத்தில் இருக்க அவனுடைய பாரங்கள் இவைகளெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அளவிலே அவருடைய வார்த்தை இல்லை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக அவைகளை குறிப்பிடுகின்றன. அதான் தேவன் கர்த்தர் சொன்னார், நீங்கள் நிருபங்களிலும் வாசிக்கிறோம், இப்படிப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட உளுத்தர்கள், ஊழியர்கள் என்ற போர்வையில் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு ஓநாய்களைப் போல வஞ்சிக்க வந்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் எப்படி கண்டுகொள்ளலாம் என்றால் அவர்களுடைய கனிகளினாலே என்று சொன்னார். வரங்களினால் என்று அவர் சொல்லவில்லை. வரங்கள் வேண்டும், வரங்கள் நமக்கு தேவை. ஆனால் வரங்கள் 2 விதமாகவும் கிரியை செய்துவிடும். பரிசுத்தம் இல்லாதவன் சில பிசாசுகளை ஓட்டுகிறான் என்றால் அவன் மந்திரவாதி ஓட்டைத்தானே செய்கிறான், கோடாங்கடிக்கிறவன் ஓட்டைத்தானே செய்கிறான். எதெல்லாம் போய் கிடக்கிறவன் அவைகளை அப்படி செய், இப்படி செய், 7 எலுமிச்சம்பழத்தை கொண்டு வா, 2 சாவலை கொண்டு வா என்று சொல்லி அவன் சில காரியங்கள் செய்யத்தானே செய்கிறான். ஆனால் நீ இருதயத்தில் சுத்தமில்லாதவனாக இருந்து கொண்டு, உண்மை இல்லாதவனாக இருந்து கொண்டு
நீ பேய் பிசாசை துரத்தி கொண்டாயிருந்தால், ஒருவேளை தேவன் உனக்கு கொடுத்திருக்கின்ற வரத்தினாலே கூட நீ அப்படி செய்துவிடலாம். ஆனால் தேவனை நீ தரிசிப்பாய் என்பதை, அல்ல நிரந்தரமாக அவனுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ ஓட்டி விடுவாய் என்பதை ஒரு பொழுதும் நீ செய்யாதே, நினைத்து கொண்டிருக்காதே. ஆண்டவர் கடைசி நாட்களிலே சொல்வார், என் நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உடைய நாமத்தில் அற்புத அடையாளங்கள் செய்தோம், ஆற்றல் மிக்க பிரசங்கங்களை செய்தோம், லட்சக்கணக்கிலே திரண்டு வந்து நின்றார்கள். என் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவதற்கு கூட, என் பக்கத்தில் இருந்து சாப்பிடுவதற்கு கூட, என் மேசையில் இருந்து சாப்பிடுவதற்கு கூட பல ஆயிரக்கணக்கான ரூபாய்களை கட்டி, லட்சக்கணக்கிலே ரூபாய் கட்டி, என்னுடைய பொன்முகம், என்னுடைய நன்முகம், என்னுடைய முகத்தை பார்த்து சிரித்து கொண்டு அருந்துவதற்கு பல லட்சம் ரூபாய் பீஸெல்லாம் கட்டியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நான் அந்த பூமியிலே நான் ஊழியத்துங்களை செய்தேனே, நான் சுற்றி சுழன்று அடித்தேனே, பம்பரமாக சுற்றி கொண்டிருந்தேனே சபையிலே. என்னை பார்த்தா நீ சொல்கிறேன் அக்கிரம செய்யக்காரன் என்றால், அடுத்து சொல்வார், உங்களை நான் அறியவே இல்லை என்று சொல்வார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீ தேவனை தரிசிக்கவே இல்லையே. உன்னுடைய நடவடிக்கைகள் சொல்லுகிறதல்லவா, நீ சென்று கொண்டு வருகிற இடங்கள் சொல்லுகிறதல்லவா, நீ பேசுகின்ற மொழி சொல்லுகிறதல்லவா, உன் உடல் மொழிகள் அதை காட்டுகிறதல்லவா. தேவ சமூகத்தில் எவ்வளவெல்லாம் நீ உன்னை நீ அற்புதமானாக காட்டிக்கொள்வதற்கு முயற்சி எடுக்காய். நன்றிதொருந்து கொள். 2 சாட்சிகள் இருக்கின்றன. ஒன்று தெய்வத்தின் சாட்சி, ஒன்று மனதின் சாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த புறாவின் கண்கள் யூடியூப் வாசகர்களே, மற்றவர்களுக்கும் இதை சொல்லுங்கள். என்னதான் அற்புதத்தை உங்கள் மத்தியிலே செய்து கொண்டிருந்தாலும் கூட, அவன் தேவனை தரிசித்திருப்பான் என்றால் அவன் இருதயத்தில் சுத்தம் இருக்கும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் கனி கொடுப்பான். கனி என்றால் நல்ல கிரியைகளை செய்வான். உன்னதமான பண்புள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக, மற்றவரிடத்தில் அன்பு கூறுவனாக, மற்றவர்களை நேசிக்கிறவனாக, சத்துருவையும் சிநேகிக்கிறவனாக, அவன் எல்லோருக்கும் நல்லவனாக காட்சியளிப்பான். அன்புக்குரியவர்களே, எங்கெல்லாம் குறைவு வருகிறதோ அங்கெல்லாம் இவன் சென்றால் நிறைவாக இருக்கும். எங்கெல்லாம் குறைவு விட்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இவன் சென்றாலே அது நிறைவாக ஆகும். ஏனென்றால் இவன் இயேசுவை பிரசங்கிக்கிறான், இயேசுவை தரிசித்திருக்கிறான். ஆகவே இவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவனாக இருக்கிறபடினாலே தைரியத்தோடு அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தேவனிடத்தில் அவன் வேண்டிக் கொள்கிறான், தைரியத்தோடு வேண்டுகிறான். ஆண்டவரே, இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு இந்த அற்புதத்தை, இந்த சுகத்தை, இந்த பிரச்சனையை நீர் தீரும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். தைரியத்தோடு ஜெபிக்கிறான். நம்பிக்கை இல்லாமல் அல்ல, நம்பிக்கையோடு ஜெபிக்கிறான். அப்பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது. அதைத்தான் இங்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 20, 21, 22 சொல்லுகிற பொழுது, அதாவது உங்கள் இருதயம் உங்களை குற்றவாளிகள் என்று உங்களை தீர்த்து விட்டால், நீ போய் மற்றவர்களுடைய தலையிலே கை வைத்து அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொள் என்று ஜெபித்துக் கொண்டிருக்காதே. மாறாக நீ ஒரு கிரியும் செய்யாமல் உன்னை நீதிமானாக ஆக்கிறவராக, உன் இருதயத்தை சுத்தமுள்ளவராக ஆக்கிறவராக இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் போய் முதலாவது உன் இருதயத்தை சுத்தப்படுத்து. உன் இருதயம் சுத்தமாகின்ற பொழுது நீ அவரை தரிசிப்பாய். தரிசித்து அவருடைய வார்த்தையை சொல்லுவாய். இந்த உலகத்திலே நீயும் பாக்கியவானாக இருப்பாய். உன்னை பார்ப்பவர்கள், உன் பேச்சை கேட்பவர்கள் பாக்கியவான்களாக மாறுவார்கள். நெகேமியா புத்தகத்தில் வாசித்து பார்த்தால் நெகேமியா சொல்லுவார், ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுவார். 8ஆம் அதிகாரம் இல்லை 9ஆம் அதிகாரம் இருக்கும். அதிலே நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். நீ ஊர் என்கின்ற தேசத்தில் ஆபிரகாமை அழைத்த பொழுது உம்முடைய அழைப்புக்கு அவன் உண்மை உள்ளவனாக, நான் வசனத்தை விளக்கி சொல்கிறேன், உண்மை உள்ளவன் என்று கண்டு, அவனுடைய இருதயம் உமக்கு முன்பாக உண்மை உள்ளது என்று கண்டு அவனை சகலத்திலும் நீர் அவனை ஆசீர்வதித்தீர். வானத்தின் நட்சத்திரமாக, மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக அவனை நீர் ஆசீர்வதித்தீனோட என்று சொல்கிறார். அவன் இருதயத்தில் உண்மை உள்ளார்கள். வேதத்தை படிக்கிறோம். நான் அடிக்கடி சபைகளிலும் சங்கங்களிலும் நான் பேசுகிற வார்த்தையெல்லாம், நீ விசுவாசி என்ற அடிப்படையில் இருந்து விடாதே, நீ சீடனாக மாறு. ஏனென்றால் விசுவாசம் இந்த உலகத்தில் எல்லோரும் வைக்கிறார்கள். சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் பிசாசும் தனக்கு இன்னும் நாள் கேட்டு பயந்து நடுங்கி விசுவாசிக்கத்தான் செய்தன. ஆனால் அன்புக்குரியவர்களே, சீடனாக மாறு.
அவருக்காக நீ எதையும் நான் செய்வேன் என்ற அடிப்படையில் அவருக்கு நீ சீடனாக மாறுகின்ற பொழுதுதான் உனக்குள்ளே சுத்த இருதயம் உனக்கு ஸ்திரப்படும். அப்பொழுதுதான் நீ தேவனை நீ தரிசித்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய இன்முக வார்த்தைகளை இனிமையாக உள்வாங்கி கொண்டு நீ மற்றவர்களுக்கு அதை பிரயோகிக்கிற பொழுது மற்றவர்கள் உன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆகவே உண்மையாக உன் இருதயம் உன்னை இப்பொழுது என்ன நினைத்து கொண்டு இருக்கிறது? பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய இருதயம் என்னை என்ன நினைக்கிறது? கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய இருதயம் உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை இன்றே திரும்பிவிடுவீர். மனதை உள்ளே பாருங்கள், இருதயத்தை பாருங்கள். இருதயத்தில் இயேசுடைய வார்த்தை இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் தேவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை என்றால் நீங்கள் தரிசிக்கவில்லை. பொய் சொல்லாதீர்கள். உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய கனிகள் ஊரெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ தெரியவில்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லாம் வெளிரங்கமாக இருக்கிறது. மறைவானவைகள் ஒன்றும் இல்லை. தேவன் உன்னுடைய தவறுகளை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக உன் இருதயத்தை சுத்தப்படுத்திக்கொள். அவர் வெளிப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் உன்னை வெளிப்படுத்தி அந்த இருதயத்தை மறுபடியும் சுத்தப்படுத்திக்கொள். நீ ஆண்டவருக்கு தேவை என்று நினைத்தால் உனக்கு பல வகையிலும் ஒரு வாய்ப்பு கொடுப்பதை பயன்படுத்திக்கொள். ஆகவே தேவனிடத்தில் தைரியம் கொண்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.